போகி பண்டிகை இது சாதாரண ஒரு நாள் இல்ல. மார்கழி மாதத்தின் கடைசி நாள். பழையதை விட்டு புதியதை வரவேற்கும் புனித நாள். இந்த நாள் நாம் அனைவரும் இந்துக்கள் மரபுப்படி போகி பண்டிகையை மிகுந்த நம்பிக்கையோடு கொண்டாடுகிறோம். போகி என்றாலே பழையதை எரிக்கும் வழக்கம் இருக்கிறது. அது சரிதான். ஆனா நண்பர்களே, எல்லாத்தையும் எரிக்கலாமா? இல்ல. இப்போ போகி நாளில் எரிக்கக்கூடாத முக்கியமான விஷயங்களை ஒன்னா பார்க்கலாம். பிளாஸ்டிக் பொருட்கள். இதை எரிச்சா விஷவாயு வெளியேறும். குழந்தைகள், முதியவர்கள் மூச்சு வாங்க முடியாம கஷ்டப்படுவாங்க. பாலித்தீன் கவர்கள், தார்பாய். இது எரிந்தா காற்று முழுக்க மாசு. இயற்கை நம்மை விட்டு தள்ளி போயிடும். டயர், ரப்பர் பொருட்கள். இதுல வர்ற புகை கண் எரிச்சல், நுரையீரல் பாதிப்பு, அருகில் இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து. பேட்டரி, மொபைல், எலக்ட்ரானிக் கழிவுகள். இவையில இருக்கிற விஷ ரசாயனங்கள் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்தும். ஸ்ப்ரே கேன், டின், கண்ணாடி. தீயில் போட்டா வெடிப்பு அபாயம். ஒரு சிறிய அலட்சியம் பெரிய விபத்தா மாறிடும். மருந்து பாட்டில், ரசாயன பொருட்கள். இதை எரிச்சா மனித உயிருக்கும் இயற்கைக்கும் பெரிய கேடு. அப்போ போகி நாளில் என்ன எரிக்கலாம்? சரி, உலர்ந்த மரக்குச்சி, வைக்கோல், இயற்கை இலை, கிளைகள், விவசாய கழிவுகள். நண்பர்களே, நல்ல போகி என்றால் தீயை பெரிதாக்குவது இல்லை. தீய பழக்கங்களை எரிப்பது, இயற்கையை காப்பது, மனிதநேயத்தை வளர்ப்பது, அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் பண்டிகை கொண்டாடுவது. சுத்தமான போகி, சுகமான வாழ்க்கை, பாதுகாப்பான எதிர்காலம்.